வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்மார்ட் உழவன் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழை மரத்துக்கு வரக்கூடிய சருகு நோய் இதை இருந்து எப்படி வாழை மரத்தை பாதுகாப்பது, அதை பார்த்து நீங்கள் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மந்தியூர் தாலுக்கா அங்கே அம்மாப்பாடு எங்கள் கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சருகு நோய் தாக்கி இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் மற்றும் எம்ஐ ப்ரௌட் ரெண்டையும் கொடுத்து மேலே இளமால ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம். அதை ஸ்ப்ரே பண்ண மூலமாக அந்த ரிசல்ட்டு தாங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பாதி சருகு நோய் இறந்த மரம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணது மூலம் மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இதில் பாருங்கள் எந்த சருவும் காஞ்சி போகலை, அதெல்லாம் தெளிவாக இருக்குது. இங்கே முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ ஃபோட்டோவில் பாருங்கள், அதில் இந்த மரமெல்லாம் பாருங்கள் சருகு நோயால் இலை பூரா மஞ்சளேன்னு இருக்கும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்த மூலமாக பார்த்தீங்கன்னா இலையில நல்லா தெளிவாக வந்திருக்கு. மரம் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்திருக்கு. இந்த வாழை சருகு நோய் பார்த்தீங்கன்னா மற்ற வாழை மரங்களுக்கு பரவாமலும் நம்மளால் பாதுகாக்க முடியும். பாருங்கள் நம்ம எங்கேயுமே பரவலை. அந்த இந்த 4 கால் தவிர்த்து எங்கேயுமே வரலைங்க. 4 காலையும் பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா நல்லா தலைச்சல் கொடுத்துருக்கு. பாருங்கன்னா பெருசாக நான் வந்திருக்கு. இது போல் உங்களுக்கு வாழை மரத்தை வர சருகு நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல, வாழை மரத்துக்கு வேறு ஏதோ நோய் தாக்குது, அது மாதிரி ஏதாவது இருந்தால் டிஸ்பிளே நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். மீண்டும் மேலே வர பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.